இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1030வது பக்கத்தில் இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21, 22. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். 20ஆம் வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், உணர்ந்து வாசிக்க போகிறோம். பைபிள் இல்லாதவங்க முடியும் போது பைபிள் வாங்கி கொள்ளுங்க. 100 ரூபாய்க்கு பைபிள் கிடைக்கும். ஆகவே வேத சர்ச்சுக்கு வரும்போது வேத புத்தகத்தோடு வாருங்க. என்னதான் உங்க மொபைல்ல பைபிள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சுமக்க வெட்கப்படாதபடி கையில வேதாமத்தை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். காலங்களை மாற்றுகிறவராம், சமயங்களை மாற்றுகிறவர், சொல்ல போனால் உள்ளங்களை மாற்றுகிறவர் அவர்தான், வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர்தான். ஆனால் அவரோ மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாற்றுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு சூழ்நிலையை மாற்றுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிரச்சனையை மாற்றுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் அவரோ மாறாதவர். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாதவர், ஆனால் மாற்றுகிறவர். இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை உங்களுடைய மத்தியில வைக்க விரும்புகிறேன். முதலாவது, உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர், உடைய கண்ணீரை மாற்றி ஆனந்த களிப்பை உண்டாக்குகிறவர், துக்கத்தை மாற்றுகிறவர். 2வது, சிறையிருப்பை மாற்றி அரசாளும்படி செய்கிறவர். 3வதாக, மாறாவின் கசப்பை மாற்றி மதுரமாக மாறச் செய்கிறவர். 4வதாக, உடைய சாபங்களை மாற்றி அதை ஆசீர்வாதமாக ஆக்குகிறவர். 5வதாக, எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர், பிரகாசத்தை கொண்டு வருகிறவர், மகிமையை கொண்டு வருகிறவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர், உங்களை விட்டு போன அநேக அன்புடையவர்களை
மறுபடியும் அன்பு செலுத்தும்படி கொண்டு வருகிறவர். அவர்தான் உங்களுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர். உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறவர் அவர்தான். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்த போது தம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக, தம்முடைய கைகளிலே ராஜ முடியாக மாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உடைய எல்லா தோல்வியையும் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர். அவரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், அவரை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிய மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒருமுறை நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது நாங்கள் அதிகமாய் செலவழிக்கிற இடம் இயேசு உயிரோடு எழுந்த இடம். அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு போகும்போது கம்யூனியன் சர்வ் பண்ணுவது உண்டு. மற்ற எல்லா இடத்திலும் இல்லாத ஒரு தேவ மகிமை அங்கே நிரம்பி இருக்கும். ஒரு முறை நான் அங்கே போன போது ஹைதராபாத்ல இருந்து ஒரு பாஸ்டர் நூற்றுக்கணக்கான அவருடைய சபை மெம்பர்களை அங்க கொண்டு வந்தார். என்ன அவர் நேரில் பார்த்ததில்லை. சாம் ஜோத்ரன் யாரோ சொல்லியிருப்பாங்க போல் இருக்கிறது. சந்தோஷமாய் ஓடி வந்து பார்க்க வந்தார். அவர் ஹைதராபாத்ல இந்தியாவிலேயே ஒரு பெரிய சபை, அவருடைய சபையில 1,20,000 பேர் இருக்கிறார். அவர் சொன்னார், 12 வயதுல நான் ரட்சிக்கப்பட்டேன். 12 வயதுல அவருடைய தாய் அவருடைய தீய குணத்தையும் 12 வயசுல இருந்த பொல்லாத குணத்தையும் பார்த்துவிட்டு நெஞ்சில் அடித்து அடித்து அழுவார்கள். உன்னை போய் நான் பெற்றேனே, என்னுடைய உள்ளத்தை உடைக்கிறாயே, உன்னால நான் கண்ணீர் சிந்துகிறேனே, 12 வயசுல நீ இவ்வளவு துஷ்டனா இருக்கிறியே, நீ மாற மாட்டியா, நீ மாற மாட்டியா, நீ மாற மாட்டியா? அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களால உன்னை மாற்ற முடியாதுப்பா, எங்களால உன்னை மாற்ற முடியாது. நீ கற்றுக்கொள்ளாத கெட்ட பழக்கம் ஒண்ணுமே இல்லை, கடவுளே வந்தா கூட உன்னை மாற்ற முடியாது. இந்த சிறுவனுக்கு தான் மாறணும்ங்கிற விருப்பம், ஆனா அவனால மாற முடியல. தாய் இப்படி அடித்து அழும்போது மனவேதனையா இருந்தாலும் அவனாலேயே மாற்றிக்கொள்ள முடியல. அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன். ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். இயேசுவை பற்றி பிரசங்கித்தார். ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர், எந்த துன்மார்க்கனையும் பரிசுத்தவானாய் மாற்ற வல்லமை உள்ளவர், எந்த விட முடியாத கெட்ட பழக்கங்களையும் விடும்படி தெய்வீக சுபாவத்தை கொண்டு வருகிறவர், மாற்றுகிறவர் இயேசு, மாற்றுகிறவர் இயேசு, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு. இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்திலே தொட்டது. இதைத்தானே என்னுடைய அம்மா இத்தனை மாதங்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள், உன்னை யாராலும் மாற்ற முடியாது, கடவுளாலும் மாற்ற முடியாது, துஷ்டனாய் போய்விட்டாய். ஆகவே தனிமையான ஒரு இடத்துக்கு போனான். இயேசுவே, நீர் உள்ளங்களை மாற்றுகிறவர் என்று இந்த பிரசங்கியார் சொல்லுகிறார். நீ மாற்றக்கூடுமானால் என்னை மாற்றும், என்னால் என் பாவ பழக்க வழக்கங்களை விட முடியவில்லை. அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்குது, மகனே, உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய்,
நீ விரும்புகிற மாற்றங்கள் மட்டுமல்ல, மகிமையான மாற்றத்தை உனக்குள்ளே நான் கொண்டு வருவேன். அவனுக்கு பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று தெரியாமல் இருந்தாலும் தன்னை அறியாமலேயே சிறு சிறு பாவங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு 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 அறிக்கையிட்டான். ரொம்ப ஆச்சரியம். அன்றைக்கு ஈவினிங்ல ஒரு வீட்டுல ஒரு பைபிள் திறந்திருக்கிறதை பார்த்தார். இதுல எழுதப்பட்டு இருக்கிற இயேசுதானே வாழ்க்கை மாற்றுகிறவர். திறந்திருக்கிற அந்த பைபிளை எடுத்து வாசித்து அதில் எழுதப்பட்டு இருந்தது, உன்னை தாயின் வயிற்றிலிருந்து இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏதோ அந்த பைபிள் வார்த்தை அவனோடு நேரடியாய் பேசுகிறது போல இருந்தது. அவன் மனதுக்குள் எண்ணினான், நான் ஒரு சிறு பையன், 12 வயது, எப்படி என்னை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டீர்? நான் சின்ன பிள்ளை அல்லவா? அடுத்த வசனத்தை பார்க்கிறான், உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. எரேமியா 1:5 உள்ள வசனம் அது. இவன் மனதிலே நினைக்கிறதற்கெல்லாம் அங்கே பதில் கிடைத்துக் கொண்டு இருந்தது. தன்னுடைய சிந்தனை கூட கர்த்தர் அறிகிறார், தன்னோடு பேசுகிறார். அப்போதான் அந்த பைபிளை நினைத்தான், இது பேசுகிற வேதாகமம். It is a talking Bible. நான் மனதில் எண்ணுகிறான், நான் சின்ன பையன், 12 வயது. வேதம் சொல்லுகிறது, உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, என் வார்த்தை உன்னுடைய வாயில் வைப்பேன். என்ன ஆச்சரியம் பாருங்க. கர்த்தருக்குள்ளே அவன் நிறைய ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கை மாறினது. 18ஆம் வயதிலே வாலிபர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். கிராமம் கிராமமாய் போக ஆரம்பித்தான். 21ஆம் வயதிலே 25 பேரை கொண்டு ஒரு சபையை ஆரம்பித்தான். இந்த சபை பெருகினது. 10,000, 20,000, 30,000. ஆண்டவர் பேசினார், மிகப்பெரிய சபை உனக்கு நான் தரப்போகிறேன். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு பெரிய சபையை தந்தார், ஊருக்கு நடுவில் அந்த ஹைதராபாத் பட்டணத்தின் நடுவில் தரணும். ஏதோ ஒரு மூலையில சீப்பா கிடைக்கிற அங்க ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடாது. எல்லாமே ஒரு பட்டணத்தின் மத்திய பகுதியில் இருக்கிறது. பெரிய ஆஸ்பத்திரியா, பெரிய பஸ் ஸ்டாண்டா, பெரிய சினிமா தியேட்டரா, எல்லாமே எல்லா பிசினஸ் சென்டர்களும் நகரத்து மத்தியில் இருக்கிறது. வானம் உடையது, பூமி எனக்கு, பூமி என்ன உம்முடையது. 20 ஏக்கர் எனக்கு நிலம், எங்க வச்சிருக்கிறோம் எனக்கு தெரியாது. சென்டர்ல ஆண்டவர் 20 ஏக்கர் நிலம் கொடுத்தாராம். ஒரு நாள் சபையில நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டி முடிப்பதற்கு 52 நாட்கள் ஆனது. கர்த்தர் திடீரென்று பேசினார். 1,00,000 பேர் உட்காரக்கூடிய மாபெரும் சர்ச்சை 52 நாள்ல உனக்கு கட்டித்தரப்போகிறேன். புதிய வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு 52 நாள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், எண்ணிக்கொள். நெட்ல நீங்க போனா பார்க்கலாம். அந்த பாஸ்டர் பேர் சதீஷ்குமார், ஹைதராபாத்ல இருக்கிறது. அவருடைய சர்ச்சை பார்த்து நான் பிரமித்து போனேன். அவ்வளவு பெரிய சபை. இப்போ 1,20,000 பேர் அந்த சபைக்கு வருகிறார்கள். அந்த சின்ன வயதுல என் வாழ்க்கையை மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். துன்மார்க்கனா துச்சனாய் இருந்த அவரை ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இடம் கிடைக்காது என்று எல்லாரும் சொன்னார்கள். 20 ஏக்கர் நிலம் சென்டர் ஹைதராபாத்ல ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருந்தார். 52 நாள்ல இவ்வளவு பெரிய மெகா சர்ச்சை கட்டவே முடியாது என்று சொன்னார்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள்.
எந்த பிள்ளைகள் திருத்த முடியாது என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் பரிசுத்தவான்களாய் விளங்கும்படி தேவனுடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படும். என் கணவனை மாற்ற முடியாது, என் மாமியாரை மாற்ற முடியாது, என் சூழ்நிலையை மாற்ற முடியாது, என் தருத்திரத்தை மாற்ற முடியாது, என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளை பார்த்து, கணவன் அறியாத அந்த கன்னி பெண்ணை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், அவள் நம்பவில்லை. நான் கணவனை அறியேன், நடக்காது. தேவதூதன் சொன்னான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஒருவேளை நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே, சில பாவங்களை என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதே, ஐயோ குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நீங்கள் எதை சொன்னாலும் சரி, கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து சொல்லுகிறார். உன்னால் எதை மாற்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, உன்னால் எந்த சூழ்நிலையை உருவாக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, என்னால் முடியாது முடியாது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் குறுக்கிடுகிறதுனாலே நான் உனக்காக வைராக்கியமாய் எழுந்து நின்று கொண்டிருக்கிறதாம் படியாலே உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவேன், உன் சிறையிருப்பை அரசாளுகிறவராய் உன்னை மாற பண்ணுவேன், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு ஒரு ஏழை மனிதன் வந்தான். அவனுடைய ஃப்ரெண்டு பட்டணத்தில் இருக்கிறனால பட்டணத்தை பார்க்கிறதுக்காக வந்தான். அவனுடைய ஃப்ரெண்டு லேட்டஸ்ட் உலகத்தில் என்னென்ன மின்சாரத்தால் செய்யக்கூடிய அற்புதம், பெரிய கரும்பை கொண்டு ஒரு இதில் மிஷினில் வைக்கும்போது கரும்பு அப்படி சொர்ன்னு போகுது, கசங்குது, சாறு அப்படியே வருது, சாறுலேருந்து சர்க்கரை வருது, சர்க்கரைந்து சீனி வருது. கிராமத்தில் இருந்தது ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ மாற்றத்தை கொண்டுறதா பாரு. அழுக்கு துணியை போடுறேன், டொர்னு அந்த இதில் சுற்றுது, நல்ல துணியாக துவைச்சி வெளியே வந்துடுது, மாற்றம். இங்கே பஞ்சை போடுறேன், பஞ்சு அழகாக வந்து துணியாக நெய்து தச்சு இங்கே கொண்டு போட்டுருது. அப்படியா? ஒரு பெரிய லிஃப்ட்டிட்ட வந்தா இது என்ன செய்ய போகுது, இது என்ன மாற்றத்தை உண்டாக்க போகுது? அங்கே பார்த்தா ஒரு ஓல்டு பெரிய லேடி, குண்டான லேடி, தொங்கு தொங்கு தொங்குன்னு அந்த லிஃப்ட்லேயே ஏறுது. நம்ம லிஃப்டில் இல்லை, அந்த கதை. ஸோ இவன் இந்த லிஃப்டை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த லிஃப்ட் எங்கே போகுது எங்கே வருது தெரியல, சும்மா மூடிச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தா ஒரு யங் லேடி டிப் 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 டிப்னு நடந்து போகுது. இந்த மிஷின் தான் உண்மையிலே பெரிய மிஷின். ஓல்டு லேடியா, குண்டா, பெரிய அங்கமுத்து மாதிரி போனா, அம்மா ஒல்லியா அழகா இப்படி மாறிட்டுத. இந்த மாதிரி மிஷின் தான் எனக்கு வேணும். என் பெஞ்சாதி ரொம்ப தடியா இருக்கிறா. பாருங்க, ஒரு மின்சாரம், ஒரு மின்சாரத்திலிருந்து செய்யற பல மிஷின்கள் ஒன்ன போடுறோம் என்னொன்னா மாற்றி கொண்டுருது. அப்ப கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். உங்களுடைய சுய முயற்சியினால் செய்ய முடியாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த வல்லமையுள்ளவர். என்னென்ன காரியங்களை நீங்க மாறணும்னு விரும்புறீங்களோ, உங்களுடைய குடும்பம் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களுடைய கணவன் மனைவி மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த மாற்றத்தை ஆண்டவர் தர வல்லமையுள்ளவர். அதைத்தான் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர்தான் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை வாசிச்சபோது எனக்கு என்னென்ன வந்த தெரியுமா?
இந்த தமிழ்நாட்டை இவ்வளோ நாளும் இந்த சினிமா நடிகர்களும் நடிகளும் அதை விட்டா டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே கிடையாது, நடிகர்களும் இவங்களும் கிடந்து சிலரெல்லாம் ஃபுல் தண்ணி அடித்து பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களை ஆளக்கூடாதப்பா, பரிசுத்தவான்கள் ஆளணும். எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், அரசியல் ஒரு மாற்றம் வரணும். பரிசுத்தவான்கள் எங்களை ஆளுகை செய்யணும். பரிசுத்தவான்களை எழுப்புவீராக, ஜெப வீரரை எழுப்புவீராக, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவீராக. கர்த்தரை ஆளுகை செய்வீராக. கைகளை தள்ளி தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பிராண்ட் நியூ பர்சன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, பழைவைகள் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர். முதலாவதாக யோவான் 16:20 இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு இதை வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். உன்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடியவர் உன்னுடைய அறையிலே நின்று கொண்டிருக்கிறார். மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர், மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவியாகிய சாராளாய் கொடுக்கப்பட்ட அடிமை பெண்ணாகிய சாராள் வனாந்தரத்திலே தவித்தாள். ஆபிரகாம் கொடுத்த சில அப்பங்களும் ஒரு துருத்தி தண்ணீரும் தீர்ந்து போனது. பிள்ளை தாகத்தால் அழுதான். ஒரு தாய் எப்படி அழுதிருப்பார்? எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம். தன்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம்.